இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது விமானப்படை MRFA மீடியம் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுகளை 114 எண்கள் வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நமது அரசிடம் விண்ணப்பித்து வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். இந்த 114 எண்கள் MRFA ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்காக ஏற்கனவே டெண்டர்கள் கால்ஃபார் செய்யப்பட்டு 3க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஒப்புதல் செய்யப்பட்டு, ஆனால் அவை இனியும் ஆர்டர்களாக வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளதாக தெரிகிறது. யூரோ ஃபைட்டர் டைஃபூன் என்ற விமானம், பிரேசில் நாட்டைச் சேர்ந்த எம்பரேர் என்ற விமானம், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டசால்ட் ரஃபேல் என்ற விமானம் ஆகிய விமானங்கள் எல்லாம் இவற்றில் இடம்பெற்றுள்ள நண்பர்களே. ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன் என்ற விமானம், பிரேசில் நாட்டைச் சேர்ந்த எம்பரேர் என்ற ஃபைட்டர் ஜெட், பார்க்கும்போது பயமுறுத்தும் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் வகை விமானங்கள், இவற்றில் எந்த வகை விமானத்தை வாங்குவது என்பதில் இனியும் முடிவெடுக்க முடியாமல் நமது விமானப்படையும் இந்திய அரசும் இந்த விமானங்களை வாங்குவதை தள்ளிக்கொண்டே செல்கின்றன. ஏற்கனவே AMCA என்ற அட்வான்ஸ்ட் மல்டிரோல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டை தயாரிப்பதற்காக நமது அரசு ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியுள்ளது. அது தொடர்பான பணிகள் மிக துரிதமாக ஈடுபட்டு வருகின்றன என்பதையும் நமது நண்பர்கள் அறிவீர்கள். தற்போது யூரோ ஃபைட்டர் டைஃபூன் என்று சொல்லக்கூடிய இந்த விமானத்தை வாங்கலாமா என்ற ஒரு முடிவிலும் நமது இந்திய அரசு உள்ளதாக தெரிகிறது. இது ஏர்பஸ் மற்றும் BAE சிஸ்டம் என்ற ஆகிய 2 நிறுவனங்களும் சேர்ந்து யூரோப்பியன் யூனியனுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் சுமார் 9 நாடுகளில் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், இத்தாலி, ஸ்பெயின், சவுதி அரேபியா, ஆஸ்திரியா, ஓமன், கத்தார் மற்றும் குவைத் ஆகிய 9 நாடுகள் இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றன. இது மல்டிரோல் டுவல் என்ஜின் விமானம். இந்த விமானத்தை வாங்கலாமா நமது இந்திய விமானப்படைக்கு என்ற ஒரு எண்ணமும் உள்ளது. ஆனால் இந்த BAE சிஸ்டமானது டைஃபூன் என்ற விமானத்திற்கு அடுத்தபடியாக 6ஆம் தலைமுறை விமானமான டெம்பஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டுகளை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. ஆகவே 2040ஆம் ஆண்டில் இந்த யூரோ ஃபைட்டர் தயாரிக்கும் பணி முடிவடையும் என தெரிவதால் நமது இந்திய அரசு இந்த விமானத்தை வாங்குவதற்கு சற்று தயக்கம் கொள்கிறது. ஆனால் இந்த யூரோ ஃபைட்டர் நிறுவனத்தை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் நமது இந்திய அதிகாரிகளை சந்தித்து இந்த விமானம் 2040 வரை தயாரிக்கப்படும், அதற்கு பின்னரும் இதற்கு அப்கிரேட் மற்றும் தயாரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆகவே இவற்றின் மீது எந்த விதமான சந்தேகமும் இந்திய அரசுக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கும் அதுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள் முழுவதுமே இந்தியாவிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கும் யூரோ ஃபைட்டர் டைஃபூன் நிறுவனம் தயாராக உள்ளது என்ற செய்தியையும் தற்போது தெரிவித்துள்ளார். நண்பர்களே, இந்த டைஃபூன் யூரோ ஃபைட்டர் விமானத்திற்கு போட்டியாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டசால்ட் ரஃபேல் நிறுவனமும் இடம்பெற்றுள்ளது. ரஃபேல் விமானத்தின் விலை சற்று குறைவாக உள்ளது யூரோ ஃபைட்டர் டைஃபூனை விட. ஆகவே டசால்ட் ரஃபேல் விமானத்தை வாங்கலாமா என்ற ஒரு முடிவும் எடுக்கப்படலாம் என்றும் பல நாட்களாக தகவல்கள் நிலவி வருகின்றன நண்பர்களே. ஆனால் தற்போது வந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியற்ற செய்தி என்னவென்றால், நாம் ஏற்கனவே 26 எண்களை ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்காக ஏற்கனவே டெண்டர்கள் கால்ஃபார் செய்யப்பட்டு
கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் என்ற அடிப்படையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு அந்த விமானத்தின் விலை விவரம் பெறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கடலில் விமானம் தாங்கி கப்பல்களில் பயன்படுத்தக்கூடிய ரஃபேல் மெரெயின் விமானங்கள் இவற்றை 26 எண்கள் வாங்குவதற்கு இந்தியா ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டிடம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த விமானத்தின் விலை மிக அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே நாம் சுமார் 56,000 கோடி ரூபாய் செலவில் 36 தசால்ட் விமானங்களை நாம் வாங்கினோம். இவை பேஸ் விமானத்தின் விலை, ஒரு விமானத்தின் விலை 661 கோடி என்ற அளவிலும், மேலும் அவற்றில் நமது இந்திய அரசு நம்ம இந்திய விமானப்படை என்னென்ன மாதிரிகளை செய்ய வேண்டுமோ, என்னென்ன ஆயுதங்களை அவற்றை பொருத்த முடியுமோ அவற்றையெல்லாம் சேர்த்து 36 விமானங்களின் விலை 56,000 கோடி ரூபாய் என்ற அளவில் முடிவு செய்யப்பட்டு 36 விமானங்கள் வாங்கப்பட்ட நண்பர்களே. தற்போது 26 மெரைன் விமானங்கள் நமது விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலில் பயன்படுத்துவதற்காக 26 ரஃபேல் எம் என்ற விமானத்தை வாங்குவதற்காக கொட்டேஷன் கால்ஃபார் செய்யப்பட்டதில் இந்த 26 விமானங்களின் விலை சுமார் 56,000 கோடிக்கு மேலாக 60,000 கோடி ரூபாய் இருக்கும் என்று தெரிய வருகிறது நண்பர்களே. ஆகவே டெல்லி வட்டாரங்கள் மிக அதிக கவலை கொண்டுள்ளன, மிக பரபரப்பாக காணப்படுகிறது. அதாவது 26 விமானங்களின் விலை சுமார் 60,000 கோடி ரூபாய் என்றால் அதை வாங்குவது மிக சிரமம். அவ்வாறான விமானங்கள் தேவையில்லை என்ற ஒரு எண்ணத்திலும் இந்திய அரசும் இந்திய கப்பற்படையும் கருதுவதாக தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் 26 விமானத்தின் 60,000 கோடி என்பது மிக மிக அதிகமான தொகை. ஆகவே இந்த விமானங்களை வாங்குவதற்கு பதிலாக நம்ம கப்பற்படையும் வேறு வகை விமானங்களை ஆராயலாம் என்று இருக்கையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இந்த விமானம் தயாரிப்பு நிறுவன அதிகாரிகள் தற்போது இந்தியா வந்துள்ளதாக தெரிகிறது. எனினும் இந்த 26 விமானங்களின் விலை சுமார் 40,000 கோடிக்குள் முடிக்கலாம் என்ற பேச்சுவார்த்தையும் நடக்க உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே இந்த ரஃபேல் விமானத்தில் உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க நாட்டின் F-35 விமானத்தை காட்டிலும் இது மிக சிறந்த விமானம் என்ற அடிப்படையில் இவ்வகை விமானத்தை உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் வாங்குவதற்கு யோசித்து வருவதால் இந்த விமானங்களை தயாரித்து வழங்குவதற்கு காலமும் அதிகமாகும் என்பதனாலும் டிமாண்ட் அதிகமாக இருப்பதனாலும் இந்த விமானத்தின் விலை மிக அதிக அளவு ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் என்ற ஏவுகணையானது மத்திய தூர ஏவுகணை. இந்த ஏவுகணையை நாம் ஏற்கனவே ஆர்மேனியா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அந்த ஆர்மேனியா நாடு அஜர்பைஜான் நாட்டின் தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் இந்த ஆகாஷ் ஏவுகணைகளை நிறுத்தியுள்ளது. Missile launched. இந்திய தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணை தரையிலிருந்து வானோக்கு சென்று வானில் வரக்கூடிய அனைத்து இலக்குகளையும் தாக்கக்கூடியது. தற்போது 2 ஏவுகணைகள் சென்று 2 இலக்கினை தாக்க உள்ளன. இந்த ஏவுகணையானது மணிக்கு 3500 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் சென்று இலக்கை தாக்கும். தற்போது மாதிரி இலக்கு அனுப்பப்படுகிறது. ஆகாஷ் சிஸ்டத்திலிருந்து 2 ஏவுகணைகள் தற்போது அனுப்பப்படுகின்றன. முதல் ஏவுகணை சற்று முன் கிளம்பியது. தற்போது 2வது ஆகாஷ் ஏவுகணை செல்கிறது. ஏனென்றால் இலக்கினை தவற விடாமல் 2 ஏவுகணைகளையும் அந்த இலக்கினை அழித்துவிடும். 100க்கு 100%. 50 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய இலக்குகளை இவை மிக துல்லியமாக வேகமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை நமது விமானப்படையிலும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். ஆகாஷ் வகை மிசைல்களை வாங்கி பயன்படுத்துவதற்காக இந்த நாடுகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஏனென்றால் சீனாவின் தொந்தரவால் வியட்நாம், புரூனை, பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள்
பாதிக்கப்பட்டு வருகின்றன. காரணமாக தென்சீன கடல் பகுதியில் அதிக அளவில் பதற்றம் நிலவி வருகிறது என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். ஆகாஷ் NG என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையானது மலேசியா, வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படலாம் என்று தெரிகிறது நண்பர்களே. ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நமது பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை வாங்கியுள்ளது குறித்து நாம் ஏற்கனவே நண்பர்களுக்கு விவரம் தெரிவித்துள்ளோம். நண்பர்களே, சீனா இந்தியாவின் லைன் ஆஃப் ஆக்சில் கண்ட்ரோல் எல்லையோரமாக J-20 ஸ்டெல்தி விமானங்களை நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. தற்போது பெறப்பட்டுள்ள சேட்டலைட் இமேஜ்களை வைத்து பார்க்கையில் இந்த விமானங்களில் சுமார் 6 எண்கள் சிகாஸ்டே என்று சொல்லக்கூடிய விமானத்தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது நமது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய எல்லை பகுதியிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த J-20 6 எண்கள் விமானங்களுடன் சுமார் 8 எண்கள் J-10 விமானங்களும் KJ-500 என்று சொல்லக்கூடிய சீனா நாட்டைச் சேர்ந்த ஏர்பான் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற விமானத்தையும் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த விமானங்கள் எல்லாம் இந்தியா ஏதேனும் அத்துமீறிய செயலில் ஈடுபட்டால் தாக்குவதற்காக அதை நிறுத்தியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இந்தியா என்றுமே தானாக சென்று எந்த நாட்டையும் தாக்குவதில்லை. சீனா உள்ளே வந்து தொந்தரவு செய்யாத வரையில் நமது இந்திய விமானப்படைகள் மிக அமைதியாகவே இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இவற்றுக்கு போட்டியாக கசிமாரா என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்தில் உள்ள ஏர்பேஸ் ஒன்றில் நமது விமானப்படை தசால்ட் ரஃபேல் விமானங்களை நிலைநிறுத்தியுள்ளது நண்பர்களே. இந்த விமானங்கள் சிகஸ்டே என்ற சீனாவின் விமானத்தளத்திலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. இங்கே நமது ரஃபேல் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. சீனா ஏதேனும் J-20 விமானங்களை பயன்படுத்தி இந்தியாவிற்கு உள்ளே நுழைய ஆரம்பித்தால் இந்த விமானங்கள் உடனடியாக சென்று தாக்குதலில் ஈடுபடக்கூடிய அளவில் மிக தயார் நிலையில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை ஏற்பட்ட போது ஏற்கனவே J-20 விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தியது. உடனே நமது விமானப்படை கசிமாரா என்ற விமானப்படை தளத்தில் ரஃபேல் விமானங்களை நிறுத்தியது நண்பர்களே. நமது ரஃபேல் விமானம் ஒரு விமானம் நிறுத்தினால் சீனா அதற்கு போட்டியாக 5 J-20 விமானங்களை நிறுத்தியுள்ளது நண்பர்களே. இதிலிருந்தே தெரிகிறது இந்த J-20 விமானத்தின் பவர் என்னவென்று. நமது ரஃபேல் விமானம் ஒரு விமானத்திற்கு J-20 5 எண்கள் தேவைப்படும் என்று சீனாவே கருதுகிறது நண்பர்களே. ஏனென்றால் இதுவரை J-20 ஸ்டெல்தி விமானமானது 5ஆம் தலைமுறை விமானம் என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் இதுவரை எந்த விதமான போரிலும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ரஃபேல் விமானம் உலகத்தின் பல இடங்களில் நடைபெற்ற போர்களில் கலந்து கொண்டு பல சாதனைகளை ரஃபேல் விமானம் படைத்துள்ளது. அதனால் தான் உலகத்தின் பல்வேறான நாடுகள் இந்த விமானங்களை வாங்குவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு முயன்று வருகின்றன. ஏலமான லைட் காம்பேக்ட் டேங்குகளையும் சீனா எல்லையோரமாக நிறுத்தியுள்ளது. அதற்கு ஈடாக நமது நாடும் சீனாவின் லைட் காம்பேக்ட் டேங்குகளை எதிர்கொள்வதற்காக தேவையான டேங்குகளையும் நமது இந்திய அரசும் தயாராக வைத்துள்ளது நண்பர்களே. ஆகவே சீனா தைவானிடம் போர் செய்ய போகிறதா, அல்லது அமெரிக்காவிடம் போர் செய்ய போகிறதா, அல்லது பிலிப்பைன்ஸிடம் முதலில் போர் செய்ய போகிறதா, அல்லது இந்தியாவின் லடாக் பகுதியை தாக்குவதற்கு முயன்று வருகிறதா போன்ற எண்ணங்கள் எல்லாம் தற்போது பல நாடுகளிடம் உலாவி வருகின்ற நண்பர்களே. எது எவ்வகையில் இருப்பினும் நமது இந்திய அரசு மிக பல ஆயுதங்களை கொள்முதல் செய்வதிலும் புது புது ஆயுதங்களை கண்டுபிடித்து அவற்றை உள்நாட்டிலே தயாரிப்பதிலும் மிக அதிக தீவிரம் காட்டி வருவது நமக்கு நன்கு தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.